வணக்கம். திங்கட்கிழமை மார்ச் மாதம் 24ஆம் தேதி. இன்றைய தினத்திற்கான ராகுகாலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இதுக்கு நேர் 15ஆம் நாள். அடுத்து வர வளர்பிறை நவமிக்கு ராமநவமி, ஸ்ரீராம நவமி என்று ராமபிரான் அவதரித்த நாளை நாம் கொண்டாடுவோமே, அது இன்னும் 15 நாள் இருக்கு. அடுத்தது வரப்போற வளர்பிறை நவமியிலே ஸ்ரீராம நவமி 15 நாள் முன்னாலே ஆரம்பிச்சுருவாங்க. 10 நாள் முன்னால சில பேர் ஆரம்பிச்சு பண்ணுவாங்க. ராம நவமி உற்சவத்தை 2 விதமாக செய்வது வழக்கம். 10 நாள் முன்பு ஆரம்பிச்சு ராமநவமி அன்னைக்கு முடிப்பாங்க. அது பேர் கர்ப்போத்சவம்னு பேரு. சில இடங்கள்ல ராமநவமி அன்னைக்கு ஆரம்பிச்சு அடுத்த 10 நாள் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ஜனனோத்சவம்னு பேர். இன்னைக்கு நேர் 15ஆம் நாள். அடுத்த 15 நாள்ல ஸ்ரீராம நவமி வர்றது. அதனால இந்த ஒரு 15 நாளைக்கு தினமும் எங்கேயாவது ராமாயணம் கேட்டா ரொம்ப நல்லது. கம்பராமாயணம், வால்மீகி ராமாயணம், துளசிதாஸ் ராமாயணம், தியாகராஜ ராமாயணம்னு ஒன்று இருக்கு. தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனையை வச்சுட்டு ராமாயணத்தை கதையை சொல்ல முடியும். தியாகராஜ கீர்த்தனைகளை கொண்டு ராமாயணம் சொல்ல முடியும் என்று முதலில் செய்து காட்டியவர் காயக சிகாமணி ஹரிகேசநல்லூர் முத்தையாபாவதர். ஹரிகேசநல்லூர் முத்தையாபாவதர்ங்கிறவர் 1877 முதல் 1945 வரை வாழ்ந்தவர். 1945 அவர் சித்தி ஆயிட்டார். அவர் தான் முதல்ல தியாகராஜ ராமாயணம்ங்கிற ஒரு தலைப்புல ஹரிகதா காலக்ஷேபம் நிகழ்த்தினார். அவருக்கு பிறகு அதை மிகச்சிறப்பாக செய்து காட்டியவர் எம்பார் விஜயராகவாச்சாரியார். ஸ்ரீரங்கத்தில் இருப்பார். பெரிய ஸ்காலர் எம்பார் விஜயராகவாச்சாரியார்ங்கிறவர். பன்மொழி புலமை கொண்ட ஒரு இசை மேதை. ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துகின்ற ஹரிகதா காலக்ஷேப அந்த கலையிலே ஒரு பெரிய நிபுணத்துவம் பெற்றவர் எம்பார் விஜயராகவாச்சாரியார். அவரே என்கிட்ட சொன்னார், உங்க தாத்தா தான்டா இதை பிரமாதமா பண்ணார், அதுல இருந்தா நாங்கெல்லாம் பிடிச்சிட்டோம் அப்படிம்பார். முத்தியாபாவரை பத்தி ரொம்ப ஸ்லாகிச்சு பேசுவார் எம்பார் விஜயராகவாச்சாரியார். அதனால இன்னையில இருந்து ஞாபகம் வச்சுங்க, டெய்லி ராமாயணம் எங்கேயாவது கேட்கணும். உங்களுக்கு எங்க சௌரியமோ கேட்கலாம். ராமாயணம், கம்பராமாயணம் அல்லது வால்மீகி ராமாயணம், யாராவது நல்ல அழகான சொற்பொழிவாளர்கள் அதை சொல்ல கேட்டு மகிழ வேண்டும். ராமாயண சொற்பொழிவில் அந்த பக்தி இருக்க வேண்டும். சில பேர் தன்னுடைய புலமையை காட்டிக் கொண்டிருப்பார்கள் சொற்பொழிவில். அது தப்பு. அது உன் புலமை எனக்கு எதுக்கு? எனக்கு ராமன் பெருமை தான் வேணும். கம்பராமாயணம் தொடர்பான விழாக்கள்லாம் பார்த்தா கம்பன் விழான்னு போட்டிருப்பாங்க. அங்கே கம்பன் இருப்பான், ஆனா ராமன் இருக்க மாட்டான். ராமரே இல்லாத கம்பராமாயணம் நிறைய இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். கம்பனை பத்தி பேசுவான், ராமனை விட்டுருவான். ராமனுடைய பெருமை வராது அவங்க பேச்சுல. அதனால கம்பராமாயணம் என்னும் பொழுது அதுல ராமகாதை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது ஒரு ராமகாதை. ராமபிரான் மீது பக்தி ஏற்படுத்தும் விதமாக ராமாயணத்தை சொல்ல வேண்டுமே ஒழிய வெறும் அதுல இருக்கிற புலமையை மட்டும் எடுத்து பேசக்கூடாது. எனவே இன்று முதல் ராமாயணம் கேட்கணும். இன்னொரு 15 நாளைக்கு மறந்துடாதீங்க, ஒரு மாசத்துக்கு வச்சு. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன் மேஷத்திற்கு மிக 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 சிறப்பான பலன். குருவின் வீடான தனுசிலே சந்திரன் இருக்கிறது. 9ஆம் இடத்து சந்திரன் என்பதால் அது மிக சிறப்பான நன்மைகளை எல்லாம் செய்யும் என்று சொல்லலாம். 12ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கின்ற சுக்கிரன், சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குருவோ 2ஆம் இடத்திலே இருக்கிறது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. எனவே பெரிய நன்மைகள் எல்லாம் சுலபமாக நடக்கும். மேஷ ராசி ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் சர்வசாதாரணமா அப்படி போவாங்க, முடிச்சுட்டு வந்துருவாங்க. சென்றார் கண்டார் வென்றார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு மேஷ ராசிக்கு பலன்கள். He went, saw and conquered. You will conquer the whole world. You will conquer your industry, your business. நீங்கள் ஆட்சி செலுத்த போகிறீர்கள், ஆட்சி செலுத்த போகிறீர்கள். உங்கள் தொழிலிலே நீங்கள் தான் நம்பர் 1.
மிகப்பெரிய சாதனைகளை சர்வ சாதாரணமாக விளையாட்டு மாதிரி செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்குள் ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதை கிரக நிலவரம் சொல்கிறது. எனவே இன்று முயற்சி செய்தால் உங்களுக்கு நன்மை அதிகம் நடைபெறும். எனவே இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். ரிஷப ராசி அன்பர்கள் இன்றைய தினம் உற்சாகமாக காணப்படுவார்கள். ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆனால் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே நாளை காலை முதல் நீங்கள் சிறப்பாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்வீர்கள். இன்று அமைதியாக இருக்க வேண்டும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு ராசியிலே உள்ள செவ்வாயை பார்க்கிறது. செவ்வாயும் சந்திரனும் எதிரெதிரே ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்றன. 2 குடையவன் சந்திரன், 11 குடையவன் செவ்வாய். 2 11 குடையவர்கள் நேருக்கு நேராக பார்ப்பது ஒரு யோகம். அதிலும் அது சந்திர மங்கள யோகம் என்னும் யோகத்தையும் ஏற்படுத்துகிறது. தன லாபாதிபதிகள் பார்வை சந்திரமங்கள யோகம். ராசி அதிபதி 9ஆம் இடத்திலே 9 குடைவனோடு இணைந்திருப்பதால் யோகம். 5 குடைவன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றதால் பதவிகள் கிடைக்கும். 5 குடைவன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றதால் பதவிகள் கிடைக்கும். 5 குடைவன் வலுப்பெற்றால் பதவிகள் கிடைக்கும். இப்பொழுது வலுவாக 10ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. எனவே பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பதவியின் பூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிகா ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவியின் பூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிகா. இந்த ஸ்லோகத்தை எழுதிட்டு தான் ஜாதகமா எழுதணும். இந்த முதல் ஸ்லோகத்திலே என்ன சொல்லுதுன்னா, பூர்வ புண்ணியம் வலுவாக இருந்தால் தான் பதவி கிடைக்கும். சில பேர் கிங் மேக்கராகவே இருப்பாங்க, கிங்காவே ஆக முடியாது. கிங் மேக்கர் ஜாதகம் வேற, கிங்கு ஜாதகம் வேற. இப்ப இருக்கிற கிரக நிலவரப்படி நீங்க ராஜா, உங்க தொழில நீங்க தான் ராஜா. முடிசூடா மன்னனாக திகழ்வீர்கள். உங்கள் தொழிலிலே, உங்கள் துறையிலே உங்களை விட்டால் யாரும் முன்னேற முடியாது. உங்களை விட அதிகமான வளர்ச்சி யாருக்கும் ஏற்படாது. நீங்கள் தான் முதலிடத்தை பிடிப்பீர்கள். வியாபாரத்திலும் சரி, உத்தியோகத்திலும் சரி மிகப்பெரிய முன்னேற்றத்தை இப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கலாம். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல பெயர், புகழ், செல்வாக்கு கிடைக்கும். நிறைய பணம் கிடைக்கும். செல்வ செழிப்பு ஏற்படும். குடும்பம் அமைதியாக இருக்கும். அசையா சொத்து கிடைக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 11ஆம் இடத்திலே உள்ள குரு உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் யோகம். 3-12 குடைய புதன் 8ஆம் இடத்திலே இருப்பதால் விபரீத ராஜயோகம். கடக லக்னமா இருந்து 8ல புதன் இருந்தா அவங்களாம் பெரிய எழுத்தாளர், பெரிய பேச்சாளர், ஓவியர், கவிஞர், நடிகர், சினிமா இயக்குனர், இந்த மாதிரி வரவங்களுக்கெல்லாம் பார்த்தாக்க கடக லக்னம் 8ல புதன் இருக்கும். புதன் மறைஞ்சாதான் யோகம். கடகத்துக்கு வருவாருதாக்க செலவு காலி பண்ணி விட்டுரும். புதன் வலுக்கவே கூடாது, கடகத்துக்கு மறையணும். அதுலயும் 8ல மறைஞ்சா ரொம்ப விசேஷம். இப்ப பாருங்க, கோச்சாரத்துல கடகத்துக்கு 8ல புதன் இருக்கிறதுனால கடகராசிக்காரங்கள்லாம் ரொம்ப அதிர்ஷ்டமா இருப்பாங்க. பெரிய பெரிய விஷயம்லாம் ரொம்ப ஈஸியா முடியும். மற்றவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படும். இவ்வளோ பெரிய விஷயத்த எப்படா முடிச்சான், ஏதோ ஷார்ட்கட்டில் போய் வேலையை முடிச்சிட்டானோ அப்படிலாம் நினைப்பாங்க. ஷார்ட்கட்லாம் இல்லை, புதன் அப்படி டக்குன்னு முடிச்சு கொடுத்துரும் வேலையை. வியாபாரத்தில் வெற்றி, குடும்பத்தில் அமைதி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். பல வருடங்களாக முயற்சி செய்து நடக்காத விஷயம்லாம் இப்ப ஈஸியா நடக்கும். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். வியாபாரம் நன்றாக இருக்கும். உத்தியோகம் நன்றாக இருக்கும். எனவே கடகத்திற்கு இந்த நாள் நல்ல நாள், ரொம்ப நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் வெகு சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகும் நல்ல நாளாக விளங்குகிறது. 12 குடைவன் 5ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது குருவின் வீட்டிலே. சிம்மத்திற்கு 7ஆம் இடத்திலே சனி புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 7 குடைவனும் 2-11 குடைவனும் 7ஆம் இடத்தில் சேர்க்கை. 7 குடைவன் அப்படின்னா சனி. 2-11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதி புதன். புதனும் சனியும் 7ல உட்காந்து பார்க்குது ராசிய, சிம்ம ராசி. அது ஒரு பெரிய யோகம். ராசி அதிபதியோ உச்சம் பெற்ற சுக்கிரனோடு 8ஆம் இடத்திலே இணைந்திருக்கிறது. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் மறைவா மறைவு இல்லையா? இது ஒரு பெரிய பட்டிமன்றமே நடத்தலாம். அப்படி ஒரு டாபிக் இது. பட்டிமன்ற டாபிக்ல ஜோசியர்கள்லாம் உட்காந்து விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, 8ல் சுக்கிரன் மறைவா மறைவு இல்லையா? 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுக்கிரனுக்கு
மறைவு அல்ல, மறைவு கிடையாது, எக்ஸம்ஷன், விதிவிலக்கு. ஏன் அப்படின்னு அப்படித்தான். எனவே இப்பொழுது 8ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிற சுக்கிரனால் சிம்மத்திற்கு யோகம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் தொழில் ஸ்தானமாகிய சிம்மத்திற்கு தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடமான ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிரன் இப்பொழுது உச்சமடைந்திருக்கிறது. எனவே உங்கள் தொழிலில் நீங்கள் உச்சத்தை தொடுவீர்கள், டாப் லெவலுக்கு போயிடுவீங்க. இந்த தொழில உங்களை தான் இனிமே யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு சிம்ம ராசிக்கு ஒரு சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. நல்ல நாள், ரொம்ப நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். கன்னி ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே ஆறுக்குடையவனோடு இணைந்திருக்கிறது. 7ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு. 2 குடைய தன பாக்யாதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் சிறப்பான யோகம். 7 குடையவனும் 9 குடையவனும் பரிவர்த்தனை பெற்றதால் மிகப்பெரிய நன்மை. மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. கல்வி பயிலும் மாணவியரெல்லாம் இப்பொழுது வெகு சிறப்பாக படிப்பார்கள். எழுதப் போகும் தேர்வுகளில் எல்லாவற்றிலுமே நல்ல மதிப்பெண் கிடைக்கும். எழுதிய தேர்வுகளின் முடிவு வெளியாகும் பொழுது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். 100க்கு 100 சென்டம் 3 சப்ஜெக்ட்ல சென்டம், 4 சப்ஜெக்ட்ல சென்டம்லாம் வரும். உங்களுக்கே உங்களுடைய இதை பார்த்து ஏதாவது நம்பர் மாறிடுச்சா, நேமுக்கும் நம்பருக்கும் ஏதாவது கன்ஃபியூஷன் ஆயிடுச்சா, இதே பேர்ல வேற யாரா இருக்காங்களோ, இல்ல இதே நம்பர் வேற யாரோ எழுதிட்டாங்களோ அப்படிலாம் யோசனை பண்ணுங்க. அவ்வளோ பெரிய மார்க் கிடைக்கும். உங்களையே ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு உங்களுடைய ரிசல்ட் வரப்போகிறது. வெகு சிறப்பான கல்வி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம். எனவே கல்வியிலே அதிக கவனம் செலுத்துங்கள். மாணவ மாணவியரே பரீட்சை எழுதும் முன்பு சரஸ்வதி தேவியை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். வெண்தாமரை கன்றி நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ. சரஸ்வதியை பத்தின முக்கியமான பாடல்கள் என்னன்னா, சகல கலாவல்லி மாலை, சரஸ்வதி அந்தாதி, ரெண்டும் படிக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் இதை சொல்லி கொடுக்கணும். பெரியவங்க ஞாபகம் வச்சுங்க, குழந்தைகளுக்கு சரஸ்வதி அந்தாதி சகல கலாவல்லி மாலை ரெண்டும் கத்துக் கொடுக்கணும். சரஸ்வதி அந்தாதிங்கிறது கம்பர் எழுதினது. சகல கலாவல்லி மாலைங்கிறது குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்தது. 10 பாட்டு சகல கலாவல்லி மாலை. நல்ல எளிமையான தமிழ் தான் இருக்கும். சொல்விற்பனமும் அவதானமும் கல்வி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்தமை அடிமை கொள்வாய். அழகா இருக்கு பாருங்க. சொல்விற்பனம் அவதானமும் நல் கல்வி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்தனை அடிமை கொள்வாய். சொல்விற்பனமும் அவதானமும் நல் கல்வி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்தமை அடிமை கொள்வாய். கல்வி சொல்ல வல்ல நல் வித்தை. டீச்சிங் இஸ் a வித்தையாம். இட்ஸ் an art. டீச்சிங்கிறது ஒரு ஆர்ட், அது பெரிய கலை, சாதாரண விஷயம் இல்லை. பாடம் சொல்லிக் கொடுத்தல் என்பது ஒரு கலை. அந்த கலை எனக்கு கொடுன்றார் குமரகுருபர சுவாமிகள் இந்த பாட்டுல. பள்ளிக்கூடத்திற்கோ கல்லூரிக்கோ செல்லக்கூடியவர்கள், தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள், எழுத போகிறவர்கள், மாணவர்கள் மாணவியர் எல்லாம் இந்த சகல கலாவல்லி மாலை என்னும் அந்த 10 பாடலையும் மனப்பாடம் செய்ய வேண்டும். பரீட்சை முடிஞ்ச உடனே உட்காந்து டெய்லி ஒரு பாட்டா மனப்பாடம் பண்ணுங்க. 10 நாள்ல 10 பாட்டையும் மனப்பாடம் பண்ண. டெய்லி காலையில் எழுந்து உட்காண்ட உடனே பிரேயர் இதுதான், சகல கலாவல்லி மாலை 10 பாட்டு பாடணும். அப்படி பாடிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சுலபமா வரும். பன்மொழி புலமை கிடைக்கும். எனவே அதை செய்யுங்கள். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. 6 குடையவனும் 8 குடையவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் மிகச் சிறப்பான யோகம் அமைந்திருக்கிறது. 9 குடையவன் 5ஆம் இடத்திலே 5 குடையவனோடு இணைந்திருப்பதால் பதவிகள் கிடைக்கும். உங்கள் அலுவலகத்தில் புதிய பதவி, புதிய பொறுப்பு, ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்பர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ப்ரமோஷனும் கிடைக்கும், டிரான்ஸ்பரும் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உத்தியோகத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் என அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். தனஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது.
தனகாரகன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 7 குடையவன் 5ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. நன்மைகள் நடைபெறும் விதத்திலே சில கிரகங்கள் எல்லாம் வலுவாக அமைந்திருக்கின்றன. எனவே எல்லா விதத்திலும் நன்மைகள் நடைபெறும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே அதிக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. பதவி உயர்வுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. நீங்க எதிர்பார்க்கவே இல்லைன்னா கூட ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு அந்த ஹையர் பொசிஷன் கொடுப்பாங்க உங்க ஆபீஸ்ல. அது ஒரு திடீர் மாற்றமாக கூட இருக்கலாம். ஒரு இன்ப அதிர்ச்சி உங்கள் அலுவலகத்திலே காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகிறது. வியாபாரிகளுக்கு நல்ல தனலாபம் கிடைக்கும். வியாபாரத்தை மேலும் மேலும் விருத்தி அடைய செய்வீர்கள். வியாபாரத்தை பெருக்குவதற்கான அதிநவீன யுக்திகளை எல்லாம் கையாண்டு உலகளாவிய சந்தையிலே உங்களுடைய பொருட்கள் சந்தைப்படுத்தப்படும். எனவே அது ஒரு மிக சிறப்பான நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. யுவர் மார்க்கெட் வில் எக்ஸ்பாண்ட் இன் த குளோபல் லெவல். குளோபல் லெவல்ல விற்பீங்க. பெரிய மார்க்கெட் உங்களுக்கு கிடைக்க போகுது. பெரிய ஒரு லெவல்ல பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க. எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அவர்களால் நீங்கள் பெருமை அடைவீர்கள். உங்களால் பிள்ளைகள் பெருமை அடைவார்கள். பிள்ளைகளால் நீங்கள் பெருமை அடைவீர்கள். பரஸ்பரம் தந்தையும் மகனும் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் அனுசரணையாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வார்கள். குடும்பத்தில் இணக்கம் அதிகரிக்கும். ஒற்றுமை அதிகரிக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். மகர ராசிக்கு பொருளாதார வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். வழக்கமா என்ன சம்பாதிப்பீங்களோ அதை விட ஜாஸ்தி வருமானம் வரும். வியாபாரம் விருத்தியாகும். வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் நேரம். வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மாணவ மாணவியரெல்லாம் வெகு சிறப்பாக பரீட்சை எழுதுவார்கள். தேர்வு எழுத போகும் மாணவர்களுக்கெல்லாம் ஒரு முன்கூட்டியே பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில அளவிலே முதலிடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவீங்க. எனவே இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக நல்ல நாள். கும்ப ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். எடுத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும். வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, அல்லது சொந்த வேலையா இருந்தாலும் சரி, எதை செய்தாலும் அதை நன்றாக செய்யக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்ப ராசிக்கு இப்பொழுது வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தின் மூலம் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். ரொம்ப நாளா வராத பணம்லாம் இப்ப வரும். நீங்களும் யாருக்கெல்லாம் இன்னும் பணம் டியூ வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பட்டுவாடா பண்ணி கிளியர் பண்ணுவீங்க. யாருக்கும் நயா பாக்கி கிடையாது. எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவீங்க. இன்னைக்கு பண பரிவர்த்தனைகள் சுலபமாக நடக்கும். முழுமையாக நடைபெறும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு ரொட்டேஷனுக்கு பணம் நிறைய வரும். 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். வலுவான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே திருமண வயதில் உள்ள மீன ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை நடத்தினால் அது விரைவில் நன்றாக நடந்து முடியும். திருமணத்திற்கான தேதி முடிவாகும். திருமணத்துக்கு தேதி பார்க்கணும்னா எங்கிட்ட வாங்க. ஆன்லைன்ல நிறைய சர்வீஸ் வச்சிருக்கேன். அதுல வந்து சுப முகூர்த்த நாள் போன்ற நல்ல நாள் குறித்து கொடுப்பது என்பது ஒரு சர்வீஸ். பலவித சேவைகளிலே நல்ல நாள் குறித்து கொடுப்பதும் ஒரு சேவை. வரப்போகும் தமிழ் புத்தாண்டிலே மொத்தம் 33 முகூர்த்த நாட்கள் தான் இருக்கின்றன. ஒன்லி 33 முகூர்த்த டேட்ஸ். விசுவா வசுவ வருஷத்துல 33 முகூர்த்த நாட்கள் தான் இருக்கு. மீன ராசிகளை இப்ப கல்யாணம் நிச்சயம் ஆகிற டைம் வந்துடுச்சு. அதனால கல்யாணம் நிச்சயம் ஆச்சுன்னா எங்கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிங்க டேட் கரெக்டா இருக்கான்னு. முகூர்த்த டேட்டு. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழி